பேராசிரியர்கிட்ட இந்த பகுதியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டெல்லி எதிர் மனநிலையை தொடர்ந்து வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு யுக்தியா, ஒரு அரசியல் யுக்தியா கூட பார்க்க முடியுமா? அதற்கு முன்பு இந்த நீட்டு விஷயத்தை பேராசிரியர் நான் ரொம்ப மன்னிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த விவாதத்துல வந்து நீட்டை பத்தி மட்டுமே பேசியிருக்கோம். அதனால கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பல ஆண்டுகள்ல பேசியிருக்கோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு வைடன் தி டிபேட். நல்லது, சரி, நல்லது. இல்ல, அதுதான் நானும் அப்படித்தான் ஆரம்பிச்சு, ஆனா விஷயம் அப்படி முடிஞ்சிருச்சு. அதனால என் கருத்தை சொல்ல வந்து பரவாயில்ல, அதனால ஒன்றும் மோசம் இல்லை. இப்போ நான் அது அப்படித்தான் ஆரம்பிச்சேன். இதற்கான விஷயத்தை இன்றைக்கு முதலமைச்சருடைய இந்த பேச்சு இருக்கே, இது வந்து ஒரு எதிர்வினை. வினையாற்றியது யார் என்றால் பாரத பிரதமர் மோடி அவர்கள். அவர் தான் வந்து இந்த மாதிரி கேலி பேச்சாக இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு ஆரம்பிச்சது. அதனால தான் அதை சொல்லி, அதற்கு நம்முடைய பொன் வில்சன் அவர்கள் அவர் இன்னும் விரிவாக இவர் மோடி வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது என்னெல்லாம் பேசினாரு, மாநில உரிமை சம்பந்தமாக என்பதெல்லாம் மேற்கோள் காட்டினாரு, சொல்லித்தான் சொன்னாங்க. அருமை, ஆமாம், நானும் அது கேட்டேன். ஆனால் பொன் வில்சனுடைய வாதம் என்னன்னா, அப்போ இருந்தது காங்கிரஸ் தானையா, காங்கிரஸில் வந்து திமுக இருந்துச்சுல, அப்போ அது காங்கிரஸ் மீதான விமர்சனம் தானே. சரி, வச்சுக்குவோம், அது உண்மை தானே. காங்கிரஸ் தான் இன்னைக்கு இருந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை எத்தனை விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருக்குது. கல்வி உட்பட அதை மீண்டும் மாநில பட்டியல் கொண்டு வருவோம்னு சொல்லுது. நீட்டில் விலக்கு கேட்டால் வந்து நாங்கள் தர தயார்னு சொல்லுது. இவ்வளவு இருக்குது. நான் கேட்குறேன், நீங்கள் இன்னும் பழைய காங்கிரஸ் பழைய ஆட்சி பற்றியே எவ்வளவு நாள் பேசிட்டு இருக்க? ஒரு புரிதல் என்ன, பிஜேபி காங்கிரஸும் எதிர்க்க இருக்கும் போது, எதிர்கட்சியா இருக்கும் போது ஒன்று பேசுது, டெல்லியில் உட்காந்தா வேற பேசுது ஆட்சியில். அது ரைட்டுங்க. இன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட 11 வருஷம் முடிய போகுதுல்ல. ஏதோ இன்னைக்கு நேற்று தான் வந்தது இல்லையா பாஜக ஆட்சி. இந்த 11 வருஷமா அவங்க எவ்வளவு மோசமான பாதையில் போயிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய அனுபவங்கள் என்ன, இப்போ அவரே தொகுத்து சொல்லிட்டாரு. இவ்வளவு விவகாரம் பண்ணுறாங்க. நியாயமாக இயல்பான கோரிக்கை. உதாரணமாக மொழி பிரச்சனையில் கூட இப்போ கடைசியாக விஷயம் வந்துருச்சு. நாங்கள் 3 மொழியில் ஒரு மொழி என்பது ஏதேனும் ஒரு மொழின்னு தான் சொல்கிறோம், இந்தி இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் மும்மொழி திட்டம் என்றால் இந்தி தான் கட்டாயம்னு வந்துருச்சு. சிவசேனை தலைவர் உத்தவ் தாக்கரே கூட கடுமையாக எதிர்த்து பேசியிருக்காரு. அப்போ இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து அவர் வந்து முழங்குறாரு. ஆனால் அதிமுக ஆதரவாளர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பழைய கதை அப்படின்னு காங்கிரஸுக்குள்ள போறாரு. இன்றைக்கு இவ்வளவு செய்கிற பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைக்கலாமா? நீங்க ஒரு கூட்டணி என்றால் சில வேறுபாடுகள் இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கு இடையிலங்கிறது நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு, அண்ணாவுடைய அடிப்படை கோட்பாடு மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சி பேசுறதே பிரிவினைவாதம்ட்டாரு யாரு, அண்ணாமலையாரும் நம்முடைய நயினா நாகேந்திரனும். அப்புறம் மொழிக் கொள்கையை பற்றி நான் சொன்னேன். இப்போ திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு சிறுபான்மையோர் நலம் பாதுகாப்பது, உரிமை பாதுகாப்பது, மத நல்லிணக்கம் பேணுவது. ஆனால் இப்போ வந்து என்ன இருக்கு, இவங்களே ஏற்று ஓட்டு போட்டிருக்காங்க இந்த வக்ஃபு விவகாரத்தில். இவ்வளவும் பண்ணிவிட்டு ஆனால் நாங்கள் கூட்டணி சேருவோம், அப்புறம் இந்த கூட்டணியை பற்றி யாரும் பேசாதீங்கன்னா செயல் திட்டத்தில் சரி பண்ணிடுவாரா இருக்கும் எடப்பாடியார். இப்போ அதுதான் இப்போ மேற்கொண்டு சிக்கலாகி போச்சு. இப்போ பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன பாருங்களேன், அவர் அமித்ஷா அவர்கள் பேசும்போதே வந்து அது கூட்டணி சர்க்காங்க வார்த்தை சொன்னால் இப்போ இவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க, நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்கிற ஆங்கில சொற்களை அவர் பயன்படுத்தினாரா இல்லையா? குறைந்தபட்ச பொது திட்டம். குறைந்தபட்ச பொது திட்டம் என்பது இந்திய வரலாற்றில் பொதுவாக நம்ம என்ன பார்க்குறோம், ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி அதில் இருக்க அங்க வைக்கிற அனைத்து கட்சிகளும் பங்கு கொள்கிற ஒரு ஆட்சிக்கு தானங்க குறைந்தபட்ச பொது திட்டம். குறைந்தபட்ச பொது திட்டம்னா பொதுவாக நமக்கு என்ன புரிதல் வருது, ஆக தமிழ்நாட்டிலையும் தப்பி தவறி இந்த கூட்டணி ஜெயிச்சா எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி, ஆனால் அதில் பாஜகவும் இடம்பெறும், இதர கூட்டணி கட்சிகள் இடம்பெறும் தானே பொருள் வருது. ஆனா கொள்கை சமரசமாகாது, அதிமுக கொள்கையை நிறுவும் சமரசப்படுத்திக்காதுங்கிற பொருளும் தானே வருது. ஏங்க இப்பவே சமரசம். இப்போ பார்க்க பொன் வில்சன் பேச்செல்லாம் பாருங்க, அவர் வந்து நீட்டை பத்தி அப்படி கொந்தளிச்சு பேசுறார், இவ்வளவு மரணங்கள் ஏற்பட்டிருக்குன்னு. ஆனால் நீட்டு கொண்டு வந்தே தீர்வோம் என்று பிடிவாதமாக இருக்கிற, இன்னைக்கும் பிடிவாதம், பழைய கதையெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கும் பிடிவாதமாக இருக்கக்கூடிய மோடி அரசு பாஜகவோட கூட்டணி சேருவாராம். கேட்போம். இது என்னங்க, ஒண்ணு மக்கள் கேட்க மாட்டாங்க. எங்ககிட்ட வேணா அவர் பேசட்டும், ஐயா நீட்லாம் அவங்க தான் ஐயா,
அப்புறம் ஆனா இப்பவும் மாத்த மாட்டேன்னு சொல்ற. தமிழ்நாடு விலக்கு கேட்டா விலக்கு கொடுக்க முடியாதா ஒன்றிய அரசால? இப்ப நினைச்சா ஏன் உச்ச நீதிமன்றத்துல பணி போடுறீங்க? இப்ப நினைச்சாலும் முடியும். நாடாளுமன்றம் தானே உயர்ந்ததுன்னு இப்பவும் பேசிட்டு இருக்கீங்கல்ல. ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரலாம்ல. பழச கூட விட்டுடுங்க. செய்ய மாட்டோம்னு சொல்லுகிற பாஜகவோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு நீங்க நீட்டை பத்தி பேசலாமா? என்ன நியாயம்? கேப்போம். திரு பொன்வில்சன், இதெல்லாம் ஒரு பெரிய பேக்கேஜா இருக்காது அதிமுகவுக்கு பேராசிரியர் அடிக்கிறதெல்லாம்? இல்லை, இப்போ நீங்கள் நீட்டு வேண்டாம், நீங்கள் மறுபடியும் நீட்டு எடுத்துட்டு வந்தாரு. இப்போ அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ நீட் விஷயத்தில் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் புது வழக்கு போட்டிருக்கீங்க. அதிமுக வழக்கை வாபஸ் வாங்கி புதுசாக வழக்கு போட்டிருக்கீங்க. ரெண்டாவது விஷயம் கேட்குறேன், நீட்டுன்றது ஒரு கெட்டது அப்படின்றது அதிமுகவும் ஏற்றுக்குது, திமுகவும் ஏற்றுக்குது. ஆனால் அதில் ஒரு நல்லதை செய்ய முடியும் என்று 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தாரா இல்லையா எடப்பாடி அதிமுக ஆட்சியில்? நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 332வது வாக்குறுதியா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு டிஆர் பாலு தலைமையில் இருந்த குழு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 2.5% நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எய்டட் பிள்ளைகளுக்கு, எய்டட் பள்ளி மாணவர்களுக்கு, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில் கொடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? 5 வருஷம் ஆக போகுது. ஆண்டுக்கு 250 பேர் சேர்ந்திருந்தாலும் இந்நேரம் 1200 பேருக்கு மேலே சேர்ந்துருப்பாங்க. அந்த மாணவர்கள் ஒரு நயா பைசா இல்லாமல், நீட்டு மூலமாக இல்லாமல், நேரடியாக ஒரு நயா பைசா இல்லாமல் மருத்துவர் ஆகியிருப்பாங்களா இல்லையா? அதை ஏன் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலை? முதல் கேள்வி. அடுத்த கேள்வி வந்து +2 மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னீங்க. ஆனால் 7.5% நீட் இல்லாத, தகுதி தேர்வு இல்லாத ஆர்ட்ஸ் காலேஜுகளுக்கும் பொறியியல் காலேஜுக்கும் எதுக்காக 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தோனமோ? இப்போ அது ஒரு கேள்வி வருமா இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல? அப்போ +2 அடிப்படையில் கூட தகுதியாக கொடுக்க முடியல. அதுக்காகத்தான் நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் பொறியியல் கல்லூரியிலையும் நீங்க 7.5% இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு கொண்டு வந்தீங்களா? அந்த கேள்வி வருமா இல்லையா நாளைக்கு? அது ஒரு பலவீனம் ஆகுமா இல்லையா நம்மளுக்கு? இது 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 முக்கியமான கேள்வி. அரசு பள்ளி நீட்ட ஆதரிக்கிற பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசின மக்கள் ஏற்பாங்களாங்க? எனக்கு கூத்தா இருக்கு. நீங்க கேளுங்க, உங்களுடைய கோரிக்கை உரிமையா நீங்க நண்பரே, நான் சொல்றது நீ சொன்னது நான் ஏற்றுக்கொண்டுதான் பேசுறேன். ஆனா இது எதையுமே ஏற்காத பாஜகவோட கூட்டணி போட்டுக்கிட்டு ஒரே மேடையில இருந்துகிட்டு இந்த விஷயத்தை பேசுனீங்கன்னா மக்கள் வந்து உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்களா? கேள்வி பேச மாட்டாங்களா? இவ்வளவு பண்ணி இருக்கிறது நீட்டை கொண்டு வந்து பாஜக இப்ப 7.5% கொண்டு வந்தது நீங்க அது ஆதரிச்சது போராடினது இல்ல. அருணன் ஐயா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பொருளாதாரத்தில் பின்தங்கிய, அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் ஜாதியினருக்கு கம்யூனிஸ்ட் கூட திமுக கூட்டணியில இருக்குது. திமுக சமூக நீதி பேசுற கூட்டணியில இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஏங்க இதுக்கு முதல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்காக நான் பதில் சொல்றேன். தமிழ்நாட்டுல வேணாம்னு தாங்க சொல்றேன். அது வேணும்னு இப்ப வானதி சீனிவாசன் சொல்லியிருக்கேன். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க மட்டும் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, நான் மட்டும் கேக்குறேன். ரெண்டு பேருமே யூனைட் யுவர் பாயிண்ட்ஸ். ஐயா இல்லையா? ஓகே. தேசிய கட்சிகள் 10 வினாடிகள். ஓகே ப்ரொஃபசர். EWS க்கு தேசிய கட்சிகள் கிட்ட இந்த முரண்பாடுகள் இருக்கு. நம்ம போராடி தான் பெற வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கறாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.